அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1 பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். கவனமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு 5-6 டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும், வேற மாதிரியான வார்த்தைகளோட. அவ்வளோதான் விஷயம். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏ கிட்னாப் பி சன். பி உடைய சன்னை பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா கடத்திடுது, கிட்னாப் பண்ணிடுது. கிட்னாப் பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சேல் டீலில் வந்து பி வந்து சைன் போடணும். சினிமாவில் நம்ம பார்க்குற மாதிரி தான். நிறைய சினிமாவில் இந்த செனாரியோ பார்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு புரியாமலாம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். தமிழில் மிக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கு, படிச்சுக்கிங்க. இந்த கான்செப்ட் எதில் வருது அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்க்கணும். அதாவது இத்தனை சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட 56 சப்ஜெக்ட் டாபிக் கிட்ட பார்த்துருப்பீங்க. அதில் இந்த சப்ஜெக்ட் எதில் வருது, இந்த டாபிக் எதில் வருதுன்னு பார்க்கும்போது அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். கோயர்சியன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃப்ரீ கன்சென்ட் அல்லாத 5 டாபிக்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த கோயர்சியன், அன்டு இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராடு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி 5 டாபிக் இருக்குது. இந்த 5 டாப்பிக்கும் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க, வித் செக்ஷன் அண்டு கேஸ் ஸ்டடியோட. இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 10 மதிப்பெண்களுக்கு மேலே வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினில் இது மிக முக்கிய பங்கும் வகிக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் பிஏ அச்சுறுத்துறார் அப்படின்ற மாதிரி. அச்சுறுத்தல் எந்த கான்செப்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 15 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி அதை பற்றின வீடியோ மிக தெளிவாக இருக்குது. அதை பற்றின நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இந்த டாப்பிக்கை பார்க்குறது மிக எளிமையாக இருக்கும். இந்த இல்லுஸ்ட்ரேஷனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறேன். ஆனரபிள் கோர்ட்டில் எப்படி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ மைண்டோடு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சும்மா புக்கில் இருக்கிற மாதிரியே எழுதணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, வெதர் ஏ கிட்னாப்ஸ் பி சன்ஸ் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். இந்த கொஸ்டின் தேவையில்லாத ஒரு கொஸ்டின் தான், நல்லா எனக்கே தெரியுது. ஆனால் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக. ஏ வந்து பியுடைய சன்னை கிட்னாப் பண்ணது சரியானதான்னு கேட்டால் இது ஒரு நியாயமான கொஸ்டினா? நியாயம் இல்லாத கொஸ்டின் தான். ஸோ நோ போட்டுட்டேன். வெதர் ஏ த்ரெட்டன்ஸ் டு பி திஸ் கான்ட்ராக்ட் இஸ் வேலிட். அது எப்படி வேலிட் ஆகும்? இவ்வளோ தூரம் நான் படித்தேனே. செக்ஷன் 2H ஃபுல்ஃபில் பண்ணாதானே அது ஒரு நல்ல கான்ட்ராக்டு. அதே போல் செக்ஷன் 10 பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணாதானே அது ஒரு நல்ல கான்ட்ராக்டு. இந்த இடத்துல எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தெரியலையே. இந்த இடத்துல ஒரு அச்சுறுத்தல் இருக்கே, ஒரு த்ரெட்டன் இருக்கே. ஸோ நல்ல கான்ட்ராக்ட் கிடையாது. இட்ஸ் ஏ ஆப் இனிட்டியோ, வாய்டு, ஆரம்பம் முதலே செல்லாத ஒரு கான்ட்ராக்டு. ஸோ நான் நோ போட்டுட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், மிக எளிமையான ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் வலிமையான ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இது புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான். சரி, வெதர் பி சைன் த சேல் டீட் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுடைய பேப்பரில் இடம்பெற மாதிரி பார்த்துக்குங்க. பி பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுது சேல் டீடில். எதற்காகனா அவருடைய மகனை கடத்தி வச்சுக்கிட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க. அந்த அச்சுறுத்தலின் அடிப்படையில் பி சைன் பண்ணிடுது. இது ஒரு வேலிடா? வேலிடு கிடையாது. அச்சுறுத்தி பெறப்படும் எந்த ஒரு விஷயமும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வேலிடும் வராது. இஸ் ஏ வாய்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. வெதர் பி லேட்டர் செட் அசைட் இஃப் திஸ் கான்ட்ராக்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நான் லைனில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். செட் அசைட் பண்ண முடியுமா? அதாவது செட் அசைட்னா திரும்ப பெற இயலுமா? அவர் போட்ட சைனில் அவர் போட்ட அந்த எதிரிகள் அனுபவித்த அந்த பொருள்கள் எல்லாம் திரும்ப பெற முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். எஸ், கண்டிப்பாக முடியும். ஏன்னா கான்செப்ட் அந்த மாதிரி. ஏன்னா அவங்களை கடத்தி வச்சுருக்காங்க, திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கான்ட்ராக்ட் வாய்டு. ஸோ வாய்டு கான்ட்ராக்டில் பெறப்பட்ட அனைத்து விதமான பொருள்களும் திரும்பி பெறலாம் அப்படின்றது தான், ரீடீம் பண்ணிக்கலான்றது தான் கான்செப்ட். செக்ஷன் 15 ஆஃப் ICA இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தெளிவாக சொல்லுது, கோயர்சியன், அச்சுறுத்தி
அச்சுறுத்தல் கான்செப்ட் தனி வீடியோ இருக்கு, பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் அப்படியே ஃப்ரேம் பண்ணி கிட்டத்தட்ட இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கு 5 பக்கத்தை நீங்க ஃபில் பண்ணணும். அதே போல செக்ஷன் 137 ஆஃப் பிஎன்எஸ் கிட்னாப்பை பத்தி சொல்லுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரைட் ஆல் செக்ஷன் பிரீஃபாக கோயர்ஷனை பற்றி எழுதுங்க, கிட்னாப்ஸ் பற்றி எழுதுங்க. ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று எழுதணும், 1 அல்லது 2 கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக எழுதணும். ஒரு அருமையான கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கேன். இந்த கேஸ் ஸ்டடிலாம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுக்காதீங்க. எல்லா இடத்துலையும் அப்படி பொருந்தி வர மாதிரி இருக்கும். வாய்டு கான்ட்ராக்டாக தூக்கி இந்த கேஸ் ஸ்டடியை போடுங்க, முடிஞ்சு போச்சு வேலை. எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? இந்த கேஸ் ஸ்டடி வருமா, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ரேண்டமாக வரக்கூடிய ஒரு 15 கேஸ் ஸ்டடி மனசில் வச்சுக்கிங்க, அங்கங்கே அப்படி அப்ளை பண்ணிட்டு வெளில வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. நமக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகணும். ரங்கநாயக்கம்மா வெர்சஸ் ஆழ்வார் செட்டி, இந்த கேஸ் ஸ்டடி 1889 நடந்த ஒரு வழக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கநாயக்கம்மான்றவங்க ஒரு விதவை. அவருடைய கணவனை அப்போதான் இழந்து அந்த டெட் பாடி முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உறவினர்கள், இவங்களுக்கு நிறைய சொத்து இருந்திருக்கும் போல், அதனால் உறவினர்கள் அந்த ஒரு குழந்தைய சொல்கிறாங்க, இந்த குழந்தை நீங்கள் தத்து எடுத்தே ஆகணும், அப்போ தான் உன்னுடைய கணவனுடைய இந்த இறுதி சடங்கு, இந்த ஃப்னூரல் கான்செப்டெல்லாம் நாங்கள் பண்ண விடுவோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறாங்க. அதற்கு பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய கணவனுடைய இறுதி சடங்கு நல்ல முறையில் நடக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தத்தெடுப்பு சைனில் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கையெழுத்து போட்டுடுறாங்க. பிறகு அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ ஆகிட்டு ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட போகிறாங்க. கோர்ட்டுக்கிட்ட போனதுக்கப்புறமா ஆனரபிள் கோர்ட்டு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுது. இறுதி சடங்கு செய்ய அனுமதி மறுக்கும் வகையில் மிரட்டல் கொடுத்தது ஒப்பந்தத்தை கட்டாயப்படுத்தப்பட்டது சரியாகுமா, இது ஒரு கான்செப்ட் இது ஒரு வேலிடு கான்ட்ராக்ட் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது ஆகாது. இது அச்சுறுத்தி பெறப்படும் ஒரு சைனாக பார்க்குறோம். இது கோயர்சியன் கான்செப்டில் வரக்கூடிய விஷயம். அதனால் அந்த தத்தெடுப்பு ஒப்பந்தம் செல்லாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. இந்த கான்செப்டை நீங்கள் அப்படியே ப்ரீஃபாக ஒரு பக்கத்தை எழுதி ஆகணும். அதன் பிறகு இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேஸ் ஸ்டடியை பற்றின விஷயம் எழுதணும். சரி தவறு, இது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் எழுதலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் எழுத போகிறீங்க. இந்த கேஸ் ஸ்டடி, இந்த இல்லுஸ்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் கலந்தா மாதிரி ஒரு கன்க்ளூஷன். இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மிக எளிமையாக கிடச்சிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 15 ஆஃப் ஐசிஏ மிக தெளிவாக போட்டிருக்கேன். ஒருவரை அச்சுறுத்தி ஒரு செயலை செய்ய வைப்பது, மேலும் தண்டனை செய்த செயல்களை செய்ய அல்லது செய்ய வேண்டும் என மிரட்டுவது, அல்லது ஒரு சட்ட விரோதமான ஒப்பந்தங்களில் ஈடுபட வைப்பது, எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 15 அண்டரில் வரக்கூடிய விஷயங்கள், கோயர்சின் என்ற கான்செப்டில் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சுக்கிங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 10 கான்செப்டை மனசில் நிறுத்துனீங்கன்னா கண்டிப்பாக 2 பிக் கொஸ்டினில் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிடும். அதில் இது ஒன்றுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அச்சுறுத்தல்னு வருதா, கான்செப்ட் இவ்வளவே தான். ரங்கநாயக்கம்மா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி தூக்கி உள்ளே போட போகிறீங்க. கான்செப்ட் அப்படியே ப்ரீஃபாக எழுத போகிறீங்க. இஷ்யூஸை நீங்களே ஃப்ரேம் பண்ண கற்றுக்குங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா இஷ்யூஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.